டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4க்கான தமிழ் பிஒய்க்யூ கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் கேள்வி பார்க்கலாம். கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? இதுல பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், இதுதான் செய்வினை வாக்கியம். மற்றது எல்லாமே செயப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்த கேள்வி, இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு இருக்கு. அடிமோனைனா இது முதலடி, இது இரண்டடி. அப்போ இரண்டு வேறு வேறு அடி இருக்கு. அந்த அடியில முதல் சீர்ல முதல் எழுத்து ஒன்னா வரணும். அதுதான் அடிமோனை. அப்போ இந்த முதல் சீர் என்னது? இன்மையின். இதோட முதல் சீர் என்ன? இன்மையே. அப்போ இதோட முதல் எழுத்து என்ன? இ. அதுதான் அடிமோனை. அடுத்த கேள்வி, சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயல்பு அமைந்த சொற்கள் யாது? இரண்டு அடிகள் கொடுத்துருக்காங்க. இதுல இயல்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இரண்டு அடிகள் கொடுத்துருக்கும் போது அதோட கடைசி சீர்ல ஒரு எழுத்தோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்களோ ஒரே மாதிரி வந்ததுன்னா அதுதான் இயல்பு. இங்க உணர்வதற்கும் எண்ணமெல்லாம்னு இருக்கு. இதுல இம் ஒன்னா வந்திருக்கு, அதனால இதுதான் இயல்பு.